ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு வீட் கேக், ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில். நீங்கள் கேக் பண்ணுறதுனா ரொம்ப ஒரு கஷ்டமான மெத்தடுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் சிம்பிளஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தோசை தவா இருந்தாலே போதும், உங்கள்கிட்ட எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வச்சே நம்ம எப்படி கேக் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் டீ கப் கேக், பனானா கேக் சொல்லித்தரேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்ட்ரன் எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பர் கேக் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் இல்லாதவங்க ஒரு 2 முட்டை எடுத்துருக்கலாம். நாட்டுக்கோழி முட்டைனா ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஒரு லெக்கா முட்டைனா 2 முட்டை போதும். ஒரு டைட்டாக வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு, ஈக்குவலாக தயிர் நாட்டு சர்க்கரை ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. 3 பனானா, ஒரு 1/2 கப் ஆயில். இப்போ 1 கப்பு நாட்டு சர்க்கரைனா 2 கப் கோதுமை மாவு, ஒரு 1/2 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு சாக்லேட் பவுடர், நம்ம கொக்கோ பவுடர். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சாதாரண சால்ட் கொஞ்சோண்டி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் தேவைப்படும். பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றணும். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குட்டி பனானா 3 பனானா, ரொம்ப கொஞ்சம் பெருசுன்னா ஒரு 2 பனானா போதும். அதை நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம நாட்டு சர்க்கரையும் தயிர் இதை அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம கோதுமை மாவு 2 கப்பு போட்டிருக்கோம். அது கூட நம்மளோட ராகி பொடி ஒரு 1/2 கப்பு, இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே சலிச்சுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் குட்டி ஸ்பூன்னா 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ இதோட நம்மளோட ஆயில் அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேட்டரை ஊற்றிடுவோம். இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அப்படியே, இப்போது நான் இதில் ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் நம்ம தயிர் எடுத்தோம்ல, அதே அளவுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றினா சரியாக இருக்கும். ஒரு சில்கி இந்த மாதிரி ஒரு பதம் இருக்கணும். இப்போது இது நம்மளுக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் பேக் பண்ண போகிறோம். வீட்டில் பேக்கிங் அவன் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஏதாவது கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ளே சின்ன சின்ன டீ கப்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக பட்டர் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு கப்பில் லைட்டாக பட்டர் கோட் பண்ணி அதில் நம்ம ஒரு 3/4 கப் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது மேலே எலும்பி வரும். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இல்லைனா 1/2 கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தோசை தவா உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருக்கும், அந்த மாதிரி இதில் நம்ம ஒரு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலே அந்த கண்டெய்னரை நம்ம வச்சு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது தட்டு போட்டு மூடினாலே போதுமானது. ஒரு 35 நிமிஷமாவது ஆகும். சின்ன கப்பு சைஸை பொறுத்து இருக்குது. சின்ன டீ கப்னால 35 மினிட்ஸ் ஆகும், இல்லைனா ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் கூட ஆகலாம். இப்போது ஒரு 35 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம குத்தி பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு பிசு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே ஒட்டாமல் வரணும். இப்போ பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், ஒட்டவே இல்லை, ஒன்றுமே ஒட்டின இதே தடமே இல்லை. இப்போ வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு தான் எடுக்கணும். டீ கப் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலாக ஏதாவது கண்டெய்னரில் ஊற்றி அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் கேக்குக்குன்னு ஒரு ஹார்ட்டின் ஷேப் ஒரு பவுல் வச்சுருந்தோம், அதை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அங்கே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.